இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரு விஷயம் உறுதியாகுதுங்க. மக்கள் எல்லாருமே அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் சட்டசபை கூடுறதா இருக்கட்டும், அரசியல்ல முதலமைச்சர் செய்யும் செயலா இருக்கட்டும், அமைச்சர்கள் செய்யும் செயலா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையா இருக்கட்டும், எம்எல்ஏ வேலைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா தான் பார்க்க முடியுது. நம்ம எல்லோரும் தமிழர்கள், ஆனால் அதற்கு மேல ஒரு கூட்டமைப்புல நம்ம எல்லாம் இந்தியர்கள், நம்ம இந்த பாரத தேசத்தில் ஒரு அங்கம் அப்படின்றத இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மொத்தமா மறக்க செஞ்சுட்டாங்க. ஏதோ தமிழ்நாடுன்றது தனி நாடு மாதிரியும் ஒரு தீவு போல நம்ம வாழ்ற மாதிரியும் நமக்கும் மத்திய அரசுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, தொடர்பு தேவைன்ற மாதிரியுமே சித்தரிச்சு கடந்த 25 வருஷமா, அதாவது மத்திய அரசின் ஆலோசனையின் பேர்ல ஒரு கவர்னர் இந்த சட்டப்பேரவைக்கான நிகழ்வுகளை துவக்கி வைக்கணும். துவக்கி வைக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடியதுக்கு பின்பு நம்மளுடைய தேசிய கீதத்தை பாடணும். இது நம்ம தேசத்துக்கு செய்யக்கூடிய மரியாதை. அதுவும் குறிப்பா கவர்னருடைய உரைக்கு முன்னாடி அது பாடணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்றது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கவர்னர் வந்தாலே அவரை லந்து பண்ண வேண்டியது, ஓட்ட வேண்டியது. அவரை என்ன அவர் அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவரை ஃபாலோ பண்ண விடாம இவங்களா ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுக்கு மேல அவங்க பேசுறது எல்லாமே எழுதி கொடுத்து கவர்னர் வாசிப்பாங்க. கவர்னர் அரசுடைய அந்த திட்டங்களை தான் வாசிப்பாங்க, ப்ளூ பிரிண்ட். அப்ப இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே வீம்புக்குன்னே மத்திய அரசை கிரிட்டிசைஸ் பண்ணி, மத்திய அரசை கேவலப்படுத்தி, அந்த ஆளுநரே அசிங்கப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சு வாசிக்க சொல்றது. அப்புறம் அவர் எப்படி வாசிப்பாரு? அவர் 4 வரி வாசிச்ச உடனே அதை வாசிக்காம தூக்கி போட்டு போயிருவாரு. போன உடனே பின்னாடி இருந்துட்டு பூ பூன்னு பண்றது. இதெல்லாம் ஒரு சட்டசபைக்கு அழகு. ஆஸ் அ நேஷன், ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி ஒரு புரோட்டோகாலை டிசைன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த டிசைன் படி நேற்றைய தினம் இந்த சட்டப்பேரவையானது கரெக்டா ஆரம்பிச்சு கரெக்டா நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய முன்னுதாரணமா எடுத்துக்கணும். ரொம்ப நாகரிகமாகவும் நடந்திருக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மேகதாது பிரச்சனைக்கு ஒரு நிலைப்பாடை எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ரெசல்யூஷனை முன்வைக்கிறார். அந்த ரெசல்யூஷனுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டையும் கேட்கிறாரு. எல்லா கட்சியும் ஒன்னா ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அரசியல் தாங்க தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆடிங் ஸ்பைஸ் டு த ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுனா நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பேட்ச் எல்லாம் மாட்டிக்கிட்டு எங்க சிஎம் பேசுங்க பார்க்கலாம்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இது எப்படி இருந்துச்சுனாக்க இந்த கொலையாடியில போய் சண்டை நடக்கும் பாருங்க, எங்க நீ ஒத்தைக்கு வா பார்க்கலாம் பேசுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, சட்டப்பேரவை கொஞ்சம் கலகலப்பா போகட்டுமே.